இப்போ அதே மாதிரி வந்து குரானில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். குரானுடைய ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, அது வந்து பயானுன்னு நான் சொல்லிட்டேன்ல, அது புக்கு கிடையாது. பயானுன்னு சொல்லும்போது அதாவது பேச்சுக்கும் எழுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு முஸ்தஃபாங்கிற நான் யூசுஃபுங்கிற இவங்கிட்ட நான் சொல்கிறேன், பணம் ஒரு 10 ரூபா கொடுத்து நீ போய் கடைக்கு போய் தக்காளி வாங்கிட்டு வா, 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வான்னு சொல்கிறேன். அப்போ நான் புக்கில் எழுதும்போது என்ன சொல்லுவேன், முஸ்தஃபா என்பவர் யூசுஃபிடம் 10 ரூபாய் கொடுத்து தக்காளி வாங்கி கொண்டு வர சொல்லி உத்தரவு போட்டார் அப்படின்னு இருக்கும். அதே நான் பேசும்போது எப்படி இருக்கும், 10 ரூபா பாக்கெட்லேருந்து எடுப்பேன், போய் ஒரு யூசுஃப்னு கூட இருக்காது, இவன் என்ன போய் 10 ரூபாய்க்கு தக்காளி வாங்கிட்டு வான்னு இருக்கும். இப்படி தான் குரானில் இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு புரியாது, தக்காளி வாங்கிட்டு வர சொல்லுது, யாரை பார்த்து தக்காளி வாங்கிட்டு வர சொல்லுது, தக்காளி யாருக்கு வேணும், இப்படி புரியும். அப்போது குரான் புரியுதா இல்லையா? குரான் வந்து புக்காக நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது நமக்கு இது வந்து ஒன்றுமே புரியாது. யாரோ 2 பேர் பேசிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நடுவில் சம்மந்தம் இல்லாமல் அது சொல்லுவோம்ல, என்னடா அது கபாப்ல ஹட்டிமா, தேவையில்லாத இடத்துல நான் ஏன் உட்காந்துட்டு இருக்கிறேன், அது என்னமோ பேசிக்கிற மாதிரி நீங்கள் 2 பேர் பேசிக்கிங்க, நான் உட்காந்துங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கும். அப்போ குரான் வந்து நம்ம கூட பேசுதுங்கிறது முதல்ல நம்ம ஃபீல் பண்ணி புரியணும். குரான் நம்மகிட்ட பேசுது. அதே அது எப்போ நமக்கு புரியும் அப்படின்னா, குரானுடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட. அப்போ அந்த ப்ராக்கெட் வந்து யார்கிட்ட ஸ்டார்ட் ஆகி யார்கிட்ட பேச போகுது, இந்த ப்ராக்கெட்டு வந்து யாரை பார்த்து யாரை டார்கெட் பண்ணி எல்லாம் பேசுகிறான். திடீர்னு மக்கா காஃபிர்களை டார்கெட் பண்ணி குரான் பேசும், திடீர்னு ரசூல்லாவை டார்கெட் பண்ணி குரான் பேசும், திடீர்னு முனாஃபிக்களை டார்கெட் பண்ணி குரான் பேசும், திடீர்னு நம்மளை வந்து பேசும், நம்மளை டார்கெட் பண்ணி குரான் பேசும், திடீர்னு நல்லா நம்மகிட்ட பேசுவோம், இதோ என்னுடைய தூதர் முகமது உங்களிடம் வந்து விட்டார் அப்படின்னு, இதோ உங்களிடம் என்னுடைய முகமது தூதர் வந்து விட்டார். யார்கிட்ட பேசுகிறான்லாம், என்கிட்ட பேசுகிறான், நான் அந்த இடத்துலே இல்லை, இப்போ என்கிட்ட பேசுகிறேன். இது மாதிரி குரானில் டக்குன்ட்டு எதிர்நோக்கக்கூடிய, அதாவது அந்த ரிசீவிங் பாயிண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஆடியன்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க குரானில். அப்போ இது ஒரு சேலஞ்சு குரான் புரிஞ்சுக்கிறது. எந்த டைமில் எந்த ஆடியன்ஸை பார்த்து எந்த வசனம் பேசுதுங்கிறது நமக்கு புரியணும். அந்த அப்போ தான் இது வந்து யூதர்களை பார்த்து எல்லாம் திட்டிட்டு இருக்கிறான், இது வந்து இவர்களை பார்த்து எல்லாம் திட்டுறான், இது வந்து இவர்கிட்ட உபதேசம் பண்ணுறான் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சால் தான் குரான் வந்து புரியுதா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து குரானுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள். சரியா? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சரியா? 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதோட போதும். இப்போ மறுபடியும் இது குரானு தெரிஞ்சுக்கிறதுக்கே சில விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் நம்ம வந்து குரான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.